ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான ஒரு கதை தான் எழுதி வச்சுருக்கேன். தயவுசெய்து ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதே மாதிரி கதை ஃபுல்லாக பாருங்கள் நண்பர்களே. பாதியில் பார்த்துட்டு கேட்காதீங்க. சரி வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க, இப்போ என்ன டைமு, உங்கள் பேர் என்ன, தயவுசெய்து எல்லாமே கொஞ்சம் எழுதினீங்களா நான் உங்க கூட சேட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் நண்பர்களே, ஏன்னா என்னோடய சப்ஸ்கிரைப் தான் என்னோடய சொந்தங்கள், அதுக்கு தான். சரி வாங்க, இந்த கதை செம்ம உணர்ச்சிகரமான ஒரு காதல் கதையை தான் நான் எழுதி வச்சுருக்கேன். கண்டிப்பாக உங்கள் மனசை உலுக்கிடும். ஓகே, ரெடியாக நீங்கள்? சரி வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். என்னோடய பேர் ராஜேஷ். நான் கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன பொள்ளாச்சிங்கிற அவினாசி பக்கத்தில் இருக்கிற இடத்துல தான் வாழ்ந்துட்டு வந்திருக்கேன். சின்ன ஒரு மெடிக்கல் ஷாப் மட்டும் தான் வச்சுன்னு இருக்கேன். 2019 எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. என்னோடய மனைவி பேர் லாவண்யான்னு இருக்குது. அவங்க திருப்பூர் பக்கத்தில் இருக்க டெக்ஸ்டைல் கம்பெனியில், ஏன்னா எல்லாேருக்கும் தெரியும் திருப்பூரில் ஃபேமஸ் டெக்ஸ்டைலு, அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ரொம்ப அழகான குடும்பத்து பொண்ணு. ஆனால் வாழ்க்கையுமே எப்போவுமே நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நல்ல விஷயமா போகல. ஏன்னா எனக்கு அந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் வீக்கு. லாவண்யாவுக்கு ஒரு தங்கை இருந்தது. பேர் நேஹா. அவங்க என் மனைவி வீடு 6 வயசு கொஞ்சம் இளைய பொண்ணு. 24 வயசு தான் ஆயிடுச்சு. இப்போ நேஹா அழகு, அந்த அழகு வார்த்தைகள் என்னால் சொல்லவே முடியாது. நீல நிற கண்கள், நீளமான கூந்தல், வெள்ளை நிறம், ஒல்லியான உடம்பு. பிஎட் முடிச்சுட்டு சேலம் அருகில் ஒரு தனியார் பள்ளியில் சென்ட் ஜோசப் கல்லியில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. 1ஆம் ஆண்டு படிச்சுன்னு இருக்காங்க. பண்டிகை நாட்கள், விழா நாட்களில் நேஹா போயிட்டு இருப்பாங்க. நான் அவங்க சகோதரியே பார்த்துட்டேன். ஆனால் 2022 ஒரு சம்பவம் எல்லாத்தையும் மாற்றிடுச்சு. ஜூலை 15ஆம் தேதி சனிக்கிழமை லாவண்யா அவங்க அம்மா வீட்டுக்கு ஒரு வாரம் போயிருந்தாங்க. நான் மட்டும் தனியாக இருந்தேன். அப்போ தான் நேஹா திடீர்னு என் வீட்டுக்கு வந்தாங்க. அக்கா இல்லையா அண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லைம்மா, அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அழுதுகிட்டே என்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நான் உள்ளே கூப்பிட்டாங்க. என்னாச்சு நேஹா, ஏன் அழுதுன்னு இருக்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட எல்லாத்தையும் விலாவரியாக சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுன்னு இருந்தேன். ராஜேஷ் நான் தான். அப்போது தான் அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க காதலிச்ச ஒரு பையன் அவங்கள ஏமாற்றிட்டு எல்லாத்தையும் மேட்டர்லாம் முடிச்சுட்டு ஓடி போயிட்டானா. இப்போ என்ன பண்ணுறது தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க அழுதுட்டு என்கிட்ட புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. 2 வருஷமாக லவ் பண்ணோன்னா ஓய்வு ரூம் பண்ணோம், பீச்சில் ரூம் போட்டோம், எங்கெங்கேயோ போனோண்டா. அதை தானே ஒரு காதலர்கள் என்னென்ன பண்ணமோ எல்லாத்தையும் பண்ணிட்டோன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். இப்போ வேற ஒரு பொண்ணு பணக்கார பொண்ணை பார்த்தோன்னு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். இப்போ என்னை கட்டி விட்டுட்டான். அந்த நேரத்தில் நான் அவங்க தோளில் சாஞ்சி ஆறுதல் படுத்து ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன். நானும் கண்ணை தொடச்சிட்டு கட்டி பிடிச்சி அழுவாதம்மான்னு சொல்லிட்டு நானும் ஆறுதல் படுத்தினேன். அந்த நெருக்கம், அந்த மனம், அந்த கண்ணீர் எல்லாமே என்னை ரொம்ப மாற ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு பிறகு நேஹா அடிக்கடி என் கடைக்கு வர ஆரம்பிச்சிட்டேன், மெடிக்கல் ஷாப்பு. சில சமயம் என்னோடய ஸ்கூட்டரில் பின்னாடி உட்காந்துட்டு ஸ்பீட் பிரேக்கரில் கட்டி பிடிச்சிட்டு உட்காந்து வருவாங்க. அது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. லாவண்யா வேலையை பிஸியாக இருந்தா. இதெல்லாம் பெருசாக கண்டிக்கவே இல்லை. சரி விடு, என் தங்கச்சி கூட தானே என் புருஷன் ஊர் சுற்றுறான்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் விற்றுட்டாரு. நான் எனக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தேன். இவங்க என் மனைவியோட தங்கச்சி தான். இது தப்பாக இல்லையான்னு எனக்கு தெரியலையே, இது காதலை நான் கூட எனக்கு தெரியலையே. லாவண்யா ஒரு முக்கியமான ஆஃபீஸ் ஒர்க் காரணமாக பெங்களூர்லேருந்து ஒரு 10 நாட்கள் வெளியூர் போயிட்டான். சரி, அந்த 10-15 நாட்கள் நேஹா என் வீட்டில் தான் சமைக்க, என் பொண்டாட்டி மாதிரி எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிட்டா. துணி துவைக்கிறது, ஜட்டி துவைக்கிறது, என்னை பார்த்துக்கிறது. அப்போது நாங்கள் 2 பேரும் நெருங்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு நாள் ஒரு 12 மணி இருக்கும். செம்ம மழை, வெயில், வெளியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நேஹா வீட்டுக்கு போகவே முடியல. நான் இங்கேயே தங்கிக்கிட்டுமா மாமான்னு கேட்டேன். சரி ஓகே தங்கிக்கோமா, அங்கே ரூம் இருக்குது, என் ரூமில் தங்கிக்கிறியான்னு கேட்டதுக்கு அந்த இரவு எனக்கு தூக்கமே வரல. நேஹாவுக்கும் தூக்கமே வரல. நேஹா மாமா கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்டான். நாங்கள் 2 பேரும் ஹாலில் உட்காந்து பேசுகிறோம், எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சிட்டோம். அப்போ அவங்க என் கையை பிடிச்சிட்டு, மாமா நீங்கள் இல்லாட்டி எனக்கு யாருமே இல்லை, என் மனசில் இருக்க பாரெல்லாம் உங்கள்கிட்ட தான் நான் கொட்டினேன். ஆனால் நீங்கள் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் யார்கிட்டையும் எதையும் சொல்லாமல் என்னை நீங்கள் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசில் இருக்க இன்னும் கொஞ்சம் பாரத்தையும் கொட்ட ஆரம்பிச்சிட்டான். ஒரு வாரம் கழிச்சு ஒரு 14ஆம் தேதி லாவண்யா வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி February 4 நேஹாவை சின்ன கான்ஃபேக்ட் அழிச்சிட்டு அவங்க என்னை பார்த்துட்டு, மாமா நான் உங்களை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாகவே சொல்லிட்டான். ஏன்னா எங்கள் லவ்வர் பாய் என்னை ஏமாற்றிட்டான், எனக்கு நீங்கள் தான் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ பாசம் ராஜேஷ் குத்தோன்னே இவ்வளோ மயங்கிட்டான். ஆனால் எனக்குள்ளே அதே உணர்வு இருந்துச்சு. நான் எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருந்தேன். லாவண்யா ஒரு நாள் திடீர்னு ஃபோனை எடுத்து பார்த்தாங்க. நேஹாவோட ஒரு மெசேஜ் இருந்துச்சு. அண்ணா உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. லாவண்யா சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் நான் எப்படியோ சமாளிச்சிட்டேன். இல்லைம்மா உன் தங்கச்சி அது சும்மாதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டே இருந்தேன். ஆனால் உங்களுக்கு பயம் இருந்துச்சு, இது தப்பு நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நேஹாவோட அந்த புன்னகை, அந்த பார்வை, அந்த கிளுகிளுப்பு எல்லாமே ஒரு முறை நேஹாவை அழுதுகிட்டே சொன்னாங்க. அக்காவுக்கு தெரிஞ்சால் நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேஹா அழ ஆரம்பிச்சிட்டான்.
ஆனால் உங்களை விட்டு என்னால் இருக்க முடியல. இந்த காதல் 2 பேரையும் ரொம்பவே கொல்லுது. ஏன்னா ஒரு சைடு அக்காவை ஏமாத்திரம், ஒரு சைடு வந்து கள்ளக்காதல் பண்ணின்னு இருக்கோம். என்ன பண்ணுறதுன்னே தெரில நிஜமாவே நேஹாவுக்கு. லாவண்யா தன் ஆஃபீஸ் வேலை காரணமாக 5 நாள் வந்து டெல்லி போயிருந்தான். ஃபஸ்ட்டு பெங்களூர் போயிருந்தான், இப்போ டெல்லி போக ஆரம்பிச்சிட்டான். அந்த 5 நாளும் நேஹா என் வீட்டில் தான் தங்கிட்டே இருந்தான். என்ன பண்ணுறதுன்னே தெரில. சரி அன்றைக்கி தான் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. சும்மா பேசிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கி அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடலாமா, அப்பா அம்மா இது பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நேஹா டைரெக்டாகவே கேட்க ஆரம்பிச்சிட்டான். உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் மாமா, என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஏன்னா என் காதலில் இருக்கிற வரைக்கும் அவங்க கூட நான் ஜாலியாக இருந்தேன். டெய்லி நைட் ஆனால் காதல் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னே தெரிலன்னு சொல்லிட்டு நேஹா டக்குன்னு ஒரு முத்தம் கொடுத்துட்டான். அவள் உணர்ச்சி அவளால் கண்ட்ரோலே பண்ண முடியல. 2 பேரும் வீட்லேயும் யாரும் இல்லை. அதனால 2 பேரும் விளையாட ஆரம்பிச்சுட்டு 2 பேரும் காதல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இருவரும் வந்து மழை சத்தத்தில் காதல் பண்ணுறதுனால வெளியில் இருக்கவங்க யாருக்கும் எதுவும் கேட்கவும் இல்லை, யாருக்கும் எதுவும் சந்தேகமும் வரல. ஏன்னா அவன் பொண்டாட்டின்னு நினச்சின்னு இருக்கான், என் தங்கச்சி தானே வீட்டில் இருக்கான், என் மாமாவை பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சின்னு இருக்கான். இந்த தங்கச்சி என்னன்னா இவ்வளோ பெரிய கேடியாக இருக்குது. அந்த இரவு எங்கள் இடையில் எல்லா தடைகளும் தாண்டி எல்லாமே, அதான் சொல்கிறேன்னு, உடலாலும் மனசாலும் 2 பேர் ஒன்றா இருந்து விட்டார்கள். அது வெறும் ஒரு காதல் மட்டும் இல்லை, 2 பேருக்கும் மனசுலேருந்து ரொம்ப நாள் காதல் ஆசைகள் எல்லாமே அன்றைக்கி நைட் வந்து எல்லாத்தையும் முடிஞ்சிச்சு. ஆனால் அடுத்த நாள் காலையில் ஒரு பெரிய ஷாக் ஒன்று காத்திருந்துச்சு. லாவண்யா திடீர்னு வந்து சென்னையிலேருந்து வீட்டுக்கு திரும்பிட்டான். அப்போ அவங்க வீட்டில் வந்தபோது நேஹா என் அறையில் படுத்து தூங்கின்னு இருக்கான். அடிப்பாவி, என் பெட்டு என் புருஷன் கூட தூங்கின்னு இருக்கே, அதுவும் ட்ரெஸ் இல்லாமல் அறகுறையாக இருக்க. லாவண்யா எல்லாத்தையும் பார்த்துட்டான். அந்த நிமிஷம் வீடு முழுக்க ஒரே சைலண்ட்டாக இருந்துச்சு. அடிப்பாவி, என் மாமாவை பார்த்துக்கணுன்னா நீ அதுக்குன்னு சொல்லிட்டு நான் இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்கியடான்னு சொல்லிட்டு லாவண்யா மனசுள்ள ஒரே பாரமாக இருந்துச்சு. யாரும் ஒரு வார்த்தையும் பேசவே இல்லை. லாவண்யா தாரையாக ஆழ ஆரம்பிச்சிட்டா. கண்ணில் தண்ணி இப்படி சொல்கிறது கடல் மாதிரி போயிட்டே இருக்குது. என் கனவை நீங்கள் 2 பேரும் என்னடி இப்படி போய் ஏமாற்றிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யா ரொம்ப கத்தி அழ ஆரம்பிச்சிட்டான். நேஹா அவன் தங்கச்சியும் தரையில் உட்காந்து அழ வச்சிட்டான். நான் என்ன சொல்கிறது, என் பையன் ஏமாற்றிட்டான், மாமா என்னை அவ்வளோ அன்பாக பார்த்துக்கிட்டாரு, அதனால தான் நான் என்னையே அவர்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மாற்றி ஆழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த காதலுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ முக்கியம், என் வாழ்க்கையை விடவா? அந்த கேள்வி இன்னும் எனக்குள்ளே பதில் இல்லை நண்பர்களே. காதல் இங்கே முடியுது, ஆனால் உண்மையான வாழ்க்கை இப்படி ஒரு தவறு செய்து இந்த குடும்பத்தை மதியுங்க. உங்கள் அபிப்பிராயம் என்னன்னு இந்த கதையிலுமே யார் தப்பு? ராஜேஷ் தப்பா, நேஹா தப்பா, இல்லை லாவண்யா கமெண்டில் நான் லாவண்யா கூட தப்பா? ஏன்னா லாவண்யா ஒழுங்காக அவன் புருஷனை பார்த்துன்னு இருந்துச்சுன்னா நேஹான்னு ஒரு பொண்ணு குறுக்க வந்திருக்காது. அதுவும் கரெக்டு தானே. இது வந்து எண்டிங் என்னன்னு என்னால் சொல்ல முடியல. இந்த எண்டிங் எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இதுதான் வந்து நம்மளோட சேனலு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கதையும் இதே மாதிரி நான் எழுதி வச்சுருக்கேன் ரெடியாக. நீங்கள் சொன்னீங்கன்னா நாளைக்கே கூட நான் போட்டுருவேன். நன்றி, வணக்கம். இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.